பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து ராஜிய எப்படியோ வந்து அந்த மோசமான இடத்துலருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துர்றாங்க. கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல கார நிறுத்தி, "எதுக்காக நீ இந்த மாரிலாம் பண்ண? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நம்ம எத நோக்கி ஓடிட்டுருக்கோமோ, அதில தான் நம்ம கவனம் இருக்கணும். நீ தேவையில்லாம காம்படிஷன் அது இதுன்னு போய் இப்ப போய் மாட்டிக்கிட்ட. என்னமோ உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாரி அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா போன. இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தியா? அங்க அவ்ளோ விஷயம் தப்பா இருந்தும், நீ ஏன் என்கிட்ட சொல்லல?" அப்படிலாம் சொல்லி ராஜிய பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து திட்டுறாங்க. நான் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ராஜியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராஜிய கூட்டிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி குடுக்குறாங்க. ராஜியும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமா வந்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்ல போறப்ப ராஜி வந்து கதிர்கிட்ட, "நம்ம இவள கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற காரணத்துக்காக தானே என்னை காப்பாத்துனேன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன்னைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாரிலாம் நான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. இந்த வார்த்தைய கேட்டோனே ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. இதே மாரி உங்க லைஃப்லயும் வந்து சேர்ந்து கடைசி வரைக்கும் ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஆசை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.